அரிவாளுடன் அட்ராசிட்டி செய்த ரவுடி, பறிபோன தொழிலாளி உயிர், பிடித்த போலீசுக்கு நேர்ந்த கதி, அடுத்தடுத்து அலறி ஓடிய மக்கள், உடனே தனிப்படை அமைத்த எஸ்பி, பதில் சொல்லிய தோட்டா. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ளது தென் திருப்புவனம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்த காளி என்பவரின் 23 வயதான மகன்தான் பேச்சித்துரை. இவர் தனது சுற்றுவட்டார பகுதியில் தனது சமூக ஆதரவாளர்களுடன் சேர்ந்து பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பேச்சித்துறையை கண்டாலே அஞ்சும் அளவிற்கு கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் ஈடுபட்டு பிரபல ரவுடியாக வளர்ந்து வந்துள்ளார். பேச்சித்துறை இவன் தாண்ட ரவுடிசத்தில் இளந்தாரி பைய எனும் அளவிற்கு இலசகளுடன் சேர்ந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் பேச்சித்துறையும் அவரது நண்பர் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த சந்துருவும் சேர்ந்து மதுவுடன் கஞ்சா சேர்த்து அடித்துள்ளனர். இதில் இருவருக்கும் போதை உச்சந்தலைக்கு ஏறியிருக்கிறது. அதே போதையில் பைக்கை சந்துரு ஓட்ட பின்புறம் மாஸ்க் காட்டுகிறோம் என நினைத்து கொண்டு ரவுடி பேச்சித்துறையும் ஏறி உட்கார்ந்து கையில் அரிவாளுடன் ரைடு செய்துள்ளனர். பைக் வீரவநல்லூரை அடுத்த வெள்ளாங்குழி பக்கம் செல்ல அங்கிருந்த பகுதிவாசிகள் சிலருடன் இருவரும் சேர்ந்து தகராறு செய்து மிரட்டியுள்ளனர். அதன் பின் மீண்டும் பைக் நெல்லை அம்பை நெடுஞ்சாலையில் வெள்ளாங்குழி பகுதியை நோக்கி மின்னல் வேகத்தில் சென்றுள்ளது. அங்கு பாலம் கட்டிட வேலைகளில் ஈடுபட்டிருந்த கட்டுமான தொழிலாளர்களிடம் பேச்சித்துறையும் அவரது நண்பரும் தலைக்கேறிய போதையில் தகராறு செய்துள்ளனர். வாய்க்கு வந்தபடி பேசி வீண் தகராறு செய்தவர்கள் அந்த வழியாக சென்ற காரை நிறுத்தி அதன் கண்ணாடியை உடைக்க காரில் வந்தவர்கள் அலறி தப்பி இருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் பால கட்டுமான பக்கம் சென்றவர்கள் மீண்டும் தொழிலாளர்களிடம் தகராறு செய்ய கட்டுமான பணியில் இருந்த விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த மேஸ்திரி கருப்பசாமி என்பவர் ரவுடி பேச்சித்துறையை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி பேச்சித்துறையும் சந்துருவும் மேஸ்திரியை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே மேஸ்திரி கருப்பசாமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனிடையே மேஸ்திரியை காப்பாற்ற முயன்ற மூலச்சி கிராமத்தின் வெங்கடேஷ் என்ற தொழிலாளருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. அப்போதும் ஆத்திரம் அடங்காத ரவுடி பேச்சித்துறையும் சந்துருவும் அங்கிருந்து வெள்ளாங்குழி வழியாக மீண்டும் பைக்கில் சென்றுள்ளனர். அப்போது எதிரே வந்த வீரவநல்லூர் செல்லும் அரசு பேருந்தை வழிமறித்து கண்ணாடியை உடைத்துள்ளனர். இதனை தடுக்க முயன்ற பேருந்தின் டிரைவரையும் அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளனர். அப்போது உயிர் பிழைக்க ஓடிய டிரைவரை சுமார் 500 மீட்டர் தூரம் துரத்தி சென்றுள்ளனர். இந்த தகவல் அறிந்த வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் 2 காவலர்கள் பைக்கில் குற்றவாளிகளை பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருவரையும் மடக்கி பிடிக்க போலீசார் முயன்றுள்ளனர். ஆனால் எதிர்பாராத வகையில் காவலர் செந்தில்குமாரின் கையை ரவுடி பேச்சித்துறை வெட்டிவிட்டு தனது நண்பனுடன் தப்பியுள்ளார். இதையடுத்து அங்கிருந்த காவலர் செந்தில்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனே நடந்த சம்பவம் குறித்த தகவல் மாவட்ட எஸ்பி சிலம்பரசனுக்கு சென்றது. அவர் உடனே தனிப்படை அமைத்து சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து முக்கூடல் சாலை அருகே உள்ள மருதூர் வாழைத்தோப்பில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளை தனிப்படை ரவுண்ட் அப் செய்தது. போலீசார் பின்தொடர்வதை அறிந்த குற்றவாளிகள் இருவரும் தப்பியோட முயற்சி செய்ததாகவும் அதனால் பேச்சித்துறையின் காலில் சுட்டு பிடித்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். ஆனால் ரவுடியின் நண்பர் தனிப்படை போலீசாரிடமிருந்து தப்பித்து ஓடியதாக போலீசார் கூறினர். இதையடுத்து ரவுடி பேச்சித்துறையை மீட்ட போலீசார் முக்கூடல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க அங்கு அவருடைய காலில் உள்ள குண்டு அகற்றப்பட்டது. அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பேச்சித்துறை அனுப்பப்பட்டார். இதனிடையே சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட எஸ்பியான சிலம்பரசன் தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர் செந்தில்குமாரிடம் விசாரணை நடத்தினார். அதன் பின்னர் பேசியவர், வெள்ளாங்குழியில் காரை மறித்து தகராறு செய்தவர்கள் கருப்புசாமி என்பவரை வெட்டி கொலை செய்துவிட்டு ஸ்ரீபத்மநல்லூர் பக்கம் பொதுமக்களிடம் தகராறு செய்திருக்கிறார்கள். தற்காப்பிற்காக காவலர்கள் பேச்சித்துறையின் காலில் சுட்டு பிடித்தனர். தப்பிய அவரது நண்பர் சந்துருவை கைது செய்திருக்கிறோம். விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார். நெல்லையில் தொழிலாளியை தன் நண்பருடன் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ரவுடி பிடிக்க முயன்ற போலீசாரையும் வெட்ட தனிப்படை அமைத்து போலீசார் சுட்டு பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.